ஒரு 2 வார விடுமுறையில் தான் தோழர் கணேஷ் அவர்கள் வந்து ஜப்பான்லேருந்து வந்திருக்கிறாங்க. திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் ஜப்பானுக்கு பெரியார் அண்ணா பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு போன பொழுது அந்த குழுவினர் வந்து அந்த முழு ஏற்பாட்டையும் பண்ணாங்க. அந்த குழுவினரில் ஒரு முக்கியமானவர் வந்து கணேஷ் வேலுமணி அவர்கள். டோக்கியோவிலேருந்து கொஞ்சம் தொலைவு தூரத்தில் ஃபுக்குபா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு நிறுவனத்தில் இளம் சயின்டிஸ்ட் ஆராய்ச்சியாளராக ஆய்வாளராக அவர் அந்த பணியில் செஞ்சாலும் கூட இன்றைக்கி திருவண்ணாமலை மாவட்டம் போலூர்லேருந்து இந்த நிகழ்ச்சிக்காக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அவங்க இங்கே வந்திருக்கிறாங்க. பொதுவாக தொழிலாளர்கள் அப்படின்னா ஒரே ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷத்தையுமே ஜப்பானில் வந்து வீணடிச்சிட மாட்டாங்க. இன்னொரு செய்தி வந்து பெரியார் எப்படியான ஒரு சமூகத்தை கட்டமைக்கணும்னு நினச்சாரோ கடவுள் மதம் ஜாதி இந்த மூணையும் ஒரு ஓரமாக வச்சுருவோம். ஜப்பானில் அது கிடையாது, ஒரு ஓரமாக வச்சுருவோம். மற்ற தொழிலாளர்கள் எப்படி இருக்கணும், ஒருத்தவங்க பொருளாதாரத்தில் எப்படி இருக்கணும், உணவு விஷயத்தில் எப்படி இருக்கணும், ஒரு மகிழ்ச்சியான ஒரு குடும்ப வாழ்க்கை, ஒரு சுயமரியாதை, ஒரு போக்குவரத்து, பிற மனிதர்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கிறது, ஒரு பொது ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறது, இப்படி நிறைய அம்சங்கள் வச்சுக்கிறோமே. அந்த மூணை கூட நம்ம விட்டுருவோம். இப்போ பெரியார் காண விரும்பிய ஒரு சமுதாயம் இருக்கு பார்த்தீங்களா, அது இப்போ தமிழ்நாட்டில் எப்போ வர்றது? நான் இன்னும் ஒரு 20 வருஷம் இருப்பேன், சில பேர் 10 வருஷம் இருக்கலாம், சில பேர் 50 வருஷம் இருக்கலாம். நம்மளுடைய வாழ்நாளில் அதை பார்க்க முடியுமா தமிழ்நாட்டில் இந்தியாவில் அப்படின்னா அது நம்ம நாட்டில் பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா ஜப்பானில் போய் பார்த்துட்டு வரலாம். பெரியார் காண விரும்பிய ஒரு சமுதாயம் ஒரு உலகம் அப்படின்னா ஜப்பானில் போனீங்கன்னா நாம் என்னென்ன கொள்கையெல்லாம் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோமோ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி. இப்பொழுது ஆராய்ச்சியாளர் மாண்புமிகு கணேஷ் ஏழுமலை சுக்குபா ஜப்பானிய தொழிலாளர்கள் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற வருகிறார். வணக்கம். இது என்னுடைய முதல் மேடை. இந்த மாதிரி ஒரு மேடை கிடைக்கிறதுக்கு ஒரு சின்ன இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன குழுக்களில் பேசியிருக்கேன். ஒரு மேடையில் இவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் மைக் முன்னாடி உட்காந்து பேசுறது தான் முதல் தடவை. ஸோ தந்தை பெரியார் மணியம்மையார் அவர்கள் வழியில் இந்த திராவிடர் கழக அற்புதமாக வழிநடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு ஆசிரியர் ஐயா அவருக்கு என்னுடைய வணக்கங்களை உறுத்தாக்கி அவரை பற்றி சில விஷயங்களை நான் முதல்ல பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இதுக்கு முன்னாடி யூடியூப்பில் தான் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். இங்கே திராவிடர் கழக பரப்புரை இல்லாமல் ஒரு பகுத்தறி பரப்புரை அது மாதிரி. அது முதல் முறையாக அவருடைய உரையை நேரில் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அவர் ஜப்பான் சில மாதங்களுக்கு முன்பு வந்தபோது தான் கேட்க இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஒரு பகுத்தறிவாதி ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரியார் பேரறிஞர் அண்ணா கலைஞர் அவர்கள்லாம் ஒரு சோஷியல் சயின்டிஸ்ட் அப்படின்னு நான் ஒரு வகைப்படுத்துவேன். ஒரு பிஹெச்டி படித்து ஒரு ஆய்வு சமர்ப்பித்து அப்படி தான் ஒரு விஞ்ஞானி ஆகணும்னு தேவையில்லை. நம்மளுடைய கருத்துக்களை நம்ம எந்த அளவுக்கு ஒரு சமூகத்தை பற்றின்னு ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஒரு லேயர் பை லேயராக புரிஞ்சுட்டு இருக்கோம், ஈச் லேயருக்கும் என்னென்ன தேவை இருக்குது, அதை எப்படி நம்ம அவங்கள மேலே கொண்டு வரலாம், அவங்களுடைய அவங்க இப்போ என்ன நிலைமையில் இருக்கிறாங்க, என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ் கொடுக்குறது. அவங்க சும்மானே பேசிட்டுலாம் போல் பேசியிருக்கிறாங்க, அதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது இன்னைக்கு நம்ம இன்னைக்கு ப்ரூவ் ஆகிருக்கு. இன்றைக்கி நம்ம ரிசல்ட்டாக அதனுடைய ரிசல்ட்டாக தான் நானும் இங்கே இருக்கேன். ஸோ பல்வேறு சமூக நல திட்டங்களில் ஒரு பயனாளியாக முதல்ல நான் இங்கே பேச அதுக்கு தான் நான் முதல்ல நீங்கள் விடுமுறை நாளோ என்னன்னாலும் எதோ வந்தாலும் ஒரு சமூக நீதி திட்டங்களின் ஒரு பயனாளியாக ஒரு நன்றி தெரிவிக்க ஒரு மேடை எனக்கு கிடைச்சா அதுவே போதும். ஸோ என்னுடைய நன்றியை தெரிவிச்சுட்டு போகிறேன் அப்படின்றதுக்காக தான் முக்கியமாக இங்கே வந்தது. ஸோ அந்த வகையில் இந்த ஒரு சமூக விஞ்ஞானியோட மாணவராக ஆசிரியர் ஐயா அவர்கள் அவருடைய பேச்சோட நுணுக்கங்கள் அவ்வளோ வெரி மச் டீட்டெயில்டான ஸ்பேச். ஒரு 1950 60 தேதி வாரியாக இந்த நிகழ்ச்சி இங்கே நடந்தது, அப்போது இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் அந்த மாதிரி தேதி குறிப்பிட்டு பேசுகிறது எல்லாருக்கும் வாய்ச்சிடாது. ஸோ அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எல்லாருக்கும் ஈவன் நாங்களே கூட ஒரு ரிசர்ச் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது நாங்கள் நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணுவோம், எழுதி வச்சு படிப்போம், ஒவ்வொரு ஸ்லைடுக்கு என்னென்ன பேசணுன்றது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் போவோம். அது ஸ்பான்டேனியஸாக அவர் சொல்கிறார் சும்மா உரையாடும் போது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஞாபகத்திறன் உள்ள ஒரு
உள்ளவர் ஆசிரியர் ஐயா அவர்கள். அவர்கிட்ட இந்த மாதிரியான ஒரு டீட்டெயிலிங், ஒரு மெமரி பவர், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து இன்றைய இளைஞர்கள் வந்து நம்ம எப்படி கையாளணுன்றதை அவர்கிட்ட நம்ம கற்றுக்கலாம். ஸோ அது நான் நல்லா உணர்ந்தேன். இங்கே ஒரு 90 years old, ஒரு ஈவன் 100 years old ஒரு ஜப்பனீஸ் பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப சுறுசுறுப்பாக ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க 65 வயசில் ரிட்டையர் ஆகிட்டுனாலும் அதுக்கப்புறம் அவங்க விவசாயம் சார்ந்து இல்லை வேறு ஏதோ ஒரு வேலையை துருதுன்னு செஞ்சுட்டு இருப்பாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுறுசுறுப்பு, வெரி ஆக்டிவ். அவர் வேகத்துக்கு நம்மளால் நடக்க முடியாது, அவர் கூட நடந்து போகும்போது. ஸோ அந்தளவுக்கு ஒரு ரொம்ப சுறுசுறுப்பான எல்லா ஆக்டிவிட்டியும், அந்த அவர் சுற்றி இருக்கிறத பார்க்குறது, அப்சர்வ் பண்ணுறது, அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ அவருக்குன்னு ஒரு தனி பார்வை இருக்கும். ஒரு சமூகத்தை இங்கே ஜப்பான் பற்றி பார்த்தாலும் சரி, இங்கே தமிழ்நாடு பற்றி பார்த்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு நுணுக்கங்கள் வந்து ஒரு விஞ்ஞானிகளுக்கு உரிய ஒரு நுட்ப அறிவு. ஸோ இந்த மாதிரியான ஒரு அப்சர்வேஷன் வந்து அவருடைய பேச்சில், அவருடைய செயலில் எல்லாமே நான் கவனித்ததில் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவர்கிட்ட இருந்து அது ஒரு பாடமாக நம்ம கடைப்பிடிக்கணுன்றது யூஸ்வலாக ஒரு ரிசர்ச் ப்ரொஃபஸர்ஸ்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிறது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏன் பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்க, அந்த மாதிரி கேள்வி கேட்டு நம்மளை ட்ரைன் பண்ணுவாங்க பிஹெச்டி படிக்கும்போது. ஸோ அந்த மாதிரியான ட்ரைனிங் எதுவும் இல்லாமல், அப்கோர்ஸ் ஐயா பெரியார் அவருடைய மாணவராக அவர் பயின்றிருந்தாலும், ஸோ அந்த டீட்டெயிலிங் இந்த வயசுலையும் அவர் கரெக்டாக அவர் ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்ப அற்புதமான இருந்தது. ஸோ இந்த மாதிரி சில நல்ல விஷயங்களை வந்து நம்ம அவர்கிட்டருந்து நம்ம எடுத்துக்கிட்டு அடுத்த தலைமுறையை வந்து இந்த பகுத்தறிவு பரப்புரையை கொண்டு போகிறதுக்கு அவர் ரொம்ப உந்துதலாக இருக்கார். அவர் நகைச்சுவையாக பேசுகிறாரு, ஆடியன்ஸை அப்படி கட்டுக்கோப்பாக வச்சுருந்தார். ஸோ அந்த மாதிரியான சில பேச்சு திறமைகள் எல்லாம் நம்ம இப்போ அடுத்தடுத்து வர பகுத்தறிவு பேச்சாளர்கள் வந்து கடைபிடிக்கணுன்றது என்னுடைய விருப்பம். அஃப்கோர்ஸ் நான் ஒரு பேச்சாளர் இல்லை, பட் ஒரு அறிவியலாளராக நானும் அதை கடைபிடிக்கணும்னு நான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிற சில விஷயங்கள். ஸோ இப்போது ஜப்பானிலுடைய தொழிலாளர்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே 1948 வந்து தொழிலாளர் நாள் தினத்தை வந்து விடுமுறை நாள் தினமாக அறிவிச்சிட்டாங்க 1948. ஸோ அதனுடைய இந்த தொழிலாளர் சம்பந்தமான வரலாற்றுன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ பீரியடில், அதாவது 1600கள் தொட்டு 1850கள் வரை இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த ஒரு எம்பரர் ஏதோ பீரியட்னு சொல்லிட்டு அவங்க பீரியடில் தான் நிறைய கொஞ்சம் தொழில் வளர்ச்சியெல்லாம் அப்படியே வளர்ந்துட்டு வந்துச்சு. 1948 அவங்க இந்த தொழிலாளர் நாள் தினத்தை வந்து விடுமுறை நாள் தினமாக அறிவிச்சிட்டாங்க. அப்போத்துலேருந்தே இது இப்போ இந்த வீக் பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் வீக் ஹாலிடேஸ், ஒரு 6 நாள் நமக்கு லீவ் கிடைக்கும். அதில் இந்த தொழிலாளர் நாள் விடுமுறையும் ஒரு நாள். ஸோ இந்த நாள் பார்த்திங்கன்னா அங்கே ஸ்கூல் பிள்ளைங்களாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து போலீஸ்க்கு, அங்கே இருக்கிற ஃபயர் ஒர்க், இந்த தீயணைப்புத்துறை வீரர்களுக்கு, ஈவன் அங்கே உள்ளூரில் இருக்கிற செக்யூரிட்டி ஃபோர்ஸ்க்கு, டீச்சர்ஸ்க்கு, அந்த மாதிரி அவங்களுக்குலாம் வந்து நன்றி தெரிவித்து ஒரு கார்டு அனுப்புவோம், ஒரு பழக்கம் அங்கே எப்போவுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில பழக்கங்களை நம்மளும் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ஊக்குவித்தாலும், இங்கே இப்போ இன்றைக்கி விடுமுறை நாள் தான், பட் நம்ம காவல்துறையினர்லாம் இங்கே பணியில் இருக்கிறாங்க, இதற்கு நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி தீயணைப்பு துறையிலும் பணியில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு நம்ம இந்த மாதிரி சில பழக்கங்களை வந்து நம்ம அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு ஹார்வெஸ்டிங், நம்ம பொங்கலுக்கு நன்றி தெரிவிக்கும், அதாவது இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு ஒரு விழாக்கை எடுக்கிறோம். அதே மாதிரி ஜப்பானுக்கும் அறுவடை முடிஞ்சு நன்றி தெரிவிக்கும் ஒரு விழா. அது வந்து மினாமி சாயின்னு சொல்லிட்டு அது ஒரு ஃபெஸ்டிவல், தேங்க்ஸ் கிவிங் ஃபெஸ்டிவல். அவங்க அறுவடை திருநாளும் இந்த மே தினத்தையும் ஒன்றாகவே ஒரே அளவில் பார்த்து அது ஒரு கல்ச்சுரலாகவும், இது ஒரு அடாப்டடு வெளிநாட்டிலேருந்து எடுத்துக்கொண்ட ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரியே அவங்க கொண்டாடுறாங்க இந்த தொழிலாளர் நாள் தினத்தை. ஸோ அந்த அளவுக்கு அவங்க தொழிலாளர்களுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு நாடு ஜப்பான். இப்போது அவங்களுடைய எம்ப்ளாயீஸோட ஒர்க் ஸ்டைல்னு நம்ம பார்த்தோம்னா இதில் 2 விஷயம் கல்ச்சுரலாகவும் நம்ம எடுத்துக்கலாம்.
அது ஒரு தொழில் தர்மம், அந்த ஒரு அந்த ஆஸ்பெக்ட்னு எடுத்துக்கலாம். அது 3 பாயிண்ட் அவங்க கடைபிடிக்கிறாங்க. ஸோ ஹையரார்க்கினா நம்ம ஊரில் கடைபிடிக்கிற மாதிரியான கேஸ்ட் ஹையரார்க்கி கிடையாது. சீனியர்ஸ் இருப்பாங்க, இல்லைன்னா மேனேஜர் பொசிஷன் அவங்க மேலே இருக்கிற அந்த ஹையரார்க்கி வயசுக்கு, அது ஹையரார்க்கி இன் த சென்ஸ் அது ஒரு வயசு. பெரியவங்கன்னா அவங்களுக்குரிய மரியாதை. அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க, இல்லை இப்போ நாங்கள் பிஹெச்டி படிச்சிருக்கேன், என்னுடைய மேனேஜர், என்னுடைய துறை தலைவர் வந்து மாஸ்டர்ஸ் தான் படிச்சிருக்காரு, இல்லை பேச்சுலர் டிகிரி தான் முடிச்சிருக்காரு அப்படின்னா, ஸோ நம்ம அவங்கள பார்க்க இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ சமீபத்தில் கூட சில கட்டுரைகள் வந்து இருந்தது. இந்த IAS IPS படிச்சுட்டு எங்கேஜரில் வந்து அவங்களுக்கு கட்டட்ட அதிகாரம் இருக்குது, ஆனால் துறை சார்ந்த அறிவு இல்லை. அவங்க வந்து துறை சார்ந்த அறிவு இருக்கிற, அனுபவம் இருக்கிற நிறைய உயர் பதவி, அதாவது அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களை வந்து ரொம்ப கட்டுப்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி இல்லை, அவங்களுடைய அறிவை நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான நடைமுறைகள் அங்கே பார்க்க முடியாது. வயசுக்கு தான் மரியாதை. நீ எவ்வளோ பெரிய படிப்புனா படிச்சது, நீ என்ன மாதிரியான அறிவு உங்களுக்கு இருந்தாலும் நீ வச்சுக்கலாம். பட் அந்த வயசு, அந்த பொசிஷன், அதுக்கு தான் அங்கே மரியாதை. அதுதான் வந்து இந்த ஹையரார்க்கின்னு நாங்கள் சொல்கிறது, வயசுக்கு ஏற்ற மரியாதை. அடுத்தது லாயல்ட்டின்னா நம்ம இங்கேயும் நம்ம ஊரில் பார்க்கும்போது ஒரு கைண்ட் ஆஃப் அடிமைத்தனம் மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு ரொம்ப லாயலாக இருக்கிறேன்னா அவர் என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு போகிறது, இல்லை அவர் சொல்கிற பேச்சுக்கு நான் 100% அப்படியே ஆமாம் சமயம் போட்டு போகிறது, அந்த மாதிரி கிடையாது. லாயல்ட்டினா நம்ம செய்கிற தொழிலில் நேர்மை இருக்கணும், அதில் தரம் இருக்கணும், அதில் ஒரு ஒழுக்கம் இருக்கணும். அது அவங்களோட ஜப்பானிய பொருட்களோட தரம் நம்ம அதிகமாக பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அது காரணம் வந்து இது இந்த அந்த செய்கிற வேலைக்கான செய்கிற வேலைக்கு லாயலாக இருக்கிறது. தரமாக இருக்கணும், நான் ஒழுக்கமாக செய்யணும், அந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நான் செய்யணும். ஸோ அந்த மாதிரி ரிப்பீட்டடாக இது பல முறை செஞ்சு அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் வச்சு அதுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் ரெடி பண்ணி அவங்க வந்து எதுவுமே சும்மா ஏனத்தோனோம் ஒரு டிஸ்கஷன் போனோம் வந்தோம் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன், இன்றைக்கி என்ன வேலை பண்ண போகிறேன், அதுக்கான ஒரு மேப் போடுவாங்க, இல்லை ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எழுதுவாங்க. அது யார் வேணாலும் வந்து அடுத்து வரவங்க பண்ணலாம். அந்த மாதிரி அது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரோட்டோக்கால்னு சொல்லுவாங்க, SOP. ஸோ அந்த மாதிரி போட்டு அந்த ப்ரோட்டோக்கால் படி தான் நடப்பாங்க. ஸோ அதுதான் வந்து அவங்களுடைய தரத்து, ப்ரிசிஷன், அக்யூரசி, இது மாதிரிலாம் சில டேர்ம்ஸ் ஒரு பொருட்கள் மதிப்பிடுறாங்க இல்லையா. ஸோ அந்த தரத்தோடு அந்த பொருட்கள் வெளியே வரதுக்கு காரணம் அது திருப்பி அதை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது ரெண்டாவது விஷயம், அந்த ஜப்பான் தொழிலாளர்கள் கடைபிடிக்கிறது வந்து ஹையரார்க்கி, பெரியவர்களுக்கு உரிய மதிப்பு, அனுபவத்தில் இருக்கிறவங்களுக்கு உரிய மதிப்பு. ரெண்டாவது லாயல்ட்டி, செய்கிற வேலைக்கு நம்ம எவ்வளோ தரத்தோட நேர்மையாக ஒழுக்கமாக செய்கிறோன்றது. மூணாவது கலெக்டிவ் ஹார்மனி, அது வந்து ஒரு கூட்டு நல்லிணக்கம். ஒரு நிறுவனத்துக்கும் வேலையாட்களுக்கும் அந்த ஒரு நல்லிணக்கம் இருக்கணும். ஸோ அங்கே இப்போது தொழிலாளர் நல்லா சார்ந்து பேசும்போது அந்த கம்பெனியோட வருமானத்தில் ஒரு ஈக்விட்டி ஷேர் எப்பவுமே இருக்கும். அந்த ஆண்டு வருமானத்தில் தொழிலாளர்களுக்கு இவ்வளோ ஈக்விட்டி ஷேர் அது ஸோ அந்த ஒரு புரிதல் அந்த சட்டமாகவும் இருக்கிறதுனால அந்த லேபர் யூனியன்லாம் அது ஒரு புரிதலோடு இருக்கிறதுனால இந்த ஸ்ட்ரைக் இல்லை டிமாண்டிங் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அது கலெக்டிவ் ஹார்மனி, கம்பெனியும் நல்லா இருக்கணும், தொழிலாளியும் நல்லா இருக்கணும். ஸோ என்னுடைய ஈக்விட்டி ஷேரில் நான் இவ்வளோ கொடுக்குறேன், அந்த பேர்கென்லாம் நடக்கும். இங்கே நடக்கிற மாதிரி இந்த வருஷம் எனக்கு 5% இன்க்ரிமெண்ட், இல்லைன்னா ஒரு 4% இன்க்ரிமெண்ட், 6% இன்க்ரிமெண்ட் அந்த மாதிரி வேணும்னா அதுக்கான பார்கென்லாம் நடக்கும். அதே சமயம் அந்த கம்பெனி சைடும் சரி, இல்லை எம்ப்ளாயர் சைடும் சரி, ரெண்டு பேருக்கும் ஒரு அவங்களும் இறங்கி வருவாங்க, இவங்களுக்கு கொஞ்சம் அந்த புரிதல் இருக்குது எப்போவுமே. ஸோ மொத்தமே சுருட்டிட்டு போகணுன்ற அந்த ஒரு மனப்பான்மை இருக்காது ஜப்பானிய தொழிலாளர் நிறுவனங்கள் மத்தியிலே. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 1960-70களுக்கு அப்புறம் பெரிய தொழிலாளர் சார்ந்த பெரிய போராட்டங்கள் மேபி எனக்கு தெரிஞ்சு நடக்கலை. 70கள் முன்னாடி வரைக்கும் இருந்தது இந்த ஓவர் டைம் பண்ணுறது. ஸோ இந்த தொழில் நிறுவனங்கள்லாம் நிறைய பேசி
இப்போ நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜப்பான்னாவே வந்து 15 மணி நேரம் வேலை செய்வாங்க, 20 மணி நேரம் வேலை செய்வாங்க அப்படின்னு. அஃப்கோர்ஸ் அது உண்மை தான். அது வந்து ஒரு 90கள் கிட்ட வரைக்கும் இருந்தது. வேலை நேரம் வந்து 7.5 மணி நேரம் 8 மணி நேரம் இருக்கும். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம் வந்து ஓவர் டைம் பார்க்குறது அந்த மாதிரியான. அதனால் வந்து அவங்க குடும்பம் சார்ந்த விஷயங்கள் வந்து பாதிப்பு. அதனால இந்த குழந்தை பிறப்பு கூட ஒரு பெருசாக வந்து பாதிப்பாச்சு. ஸோ இந்த தொழில் நிறுவனங்கள் யூனியனில் இந்த லேபர் யூனியன்ஸ் தான் நிறையா வந்து பேசி 8 மணி நேரம் இந்த வேலை நேரத்தை 7.5 மணி நேரமாக குறைச்சாங்க. இப்போ என்னுடைய வேலை நேரம் பார்த்தீங்கன்னா 7.5 மணி நேரம் தான். நான் காலையில் 8 மணிக்கு போனேன்னா நான் 4.5 மணிக்கு வெளியில் வந்துடலாம். ஸோ நான் யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது நீங்கள் ஓவர் டைம் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதே நேரம் வேலை இருக்குது முடிச்சு தரணும் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் வேலை செய்யலாம். ஸோ முன்னாடிலாம் 150 மணி நேரம் ஓவர் டைம் 150 மணி நேரம் 200 மணி நேரம் இருந்த காலம் போய் இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு 40 மணி நேரத்துக்கு மேலே அவங்களால ஓவர் டைம் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. அது வந்து ஒரு சட்டமாகவே ஆகிட்டாங்க. ஸோ தொழிலாளர் நல்லா சார்ந்து இப்படி தொழில்துறை இந்த யூனியன் லேபர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா போராடி இந்த மாதிரியான சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து மெனக்கட்டுறாங்க. முன்னாடி இந்த குழந்தை பெற்றுக்காமல் இருந்து ஒரு தனிமையில் இருந்து ஸோ அவங்களுக்கான ஒரு பேச்சு. இப்போ நம்மனா வேலைக்கு முடிச்சுட்டு வரோம், வீட்டில் இருக்கோம், பேரண்ட்ஸ் இருப்பாங்க, இல்லை குழந்தைங்களுக்கும் நம்ம விளையாடுவோம், நமக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும், ஒரு ஃபேமிலிக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். அவங்க வந்து அந்த 18 வயசுலேயே கொஞ்சம் ரொம்ப தனிமைப்பட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு இன்ட்ராக்ஷன் இல்லாமல் ஒரு ஃபேமிலி ஒரு கனெக்ட் இல்லாமல் இருக்கும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இப்போ இன்னும் நிறைய உலகத்தை பார்க்குறதுனால வெளிநாடுகள் போய் படிக்கணும், வெளிநாட்டுக்கு போகணும் வரணும், அந்த வெளிநாட்டவர் சார்ந்த தொடர்புகள் நிறைய வர்றதுனாலையும் அவங்களே ஃபேமிலிக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றதுனால இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து ஒரு 30 வயசுக்கு 35 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க குடும்பம் சார்ந்த குழந்தை பிறப்பு சார்ந்த இல்லை ஒரு 50 வயசில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் கல்யாணம் ஆகிட்டு குழந்தை பெற்றுக்காம தான் இருந்திருப்பாங்க. இப்போ 30-35 வயசுக்கு இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு 1-3 குழந்தை வரைக்கும் பெற்றுக்கிறாங்க. வீக்கெண்ட் ஆனால் அந்த குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ நம்மளுடைய பார்வை ஒன்று ஜப்பான் பற்றி இருக்கும். அவங்க நிறைய நேரம் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க நிறைய குழந்தை பெற்றுக்க மாட்டாங்க இல்லை. ஸோ அது எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்குது. அவங்க வந்து ஜப்பனீஸ் தான் தெரியும், இங்கிலீஷ் படிக்க மாட்டாங்க அப்படி கிடையாது. ஆக்சுவலாக இப்போது 2010 பார்த்திங்கன்னா ஒரு பாடமாக அவங்க அது கம்பல்சரி கிடையாது, ஒரு பாடமாக படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும்னு தேவையில்லை, ஒரு மொழியை அவங்க கற்றுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு இங்கிலீஷ் டீச்சர்ஸு நிறைய ரெக்ரூட்மெண்ட் அதுவுமே போயிட்டுருக்கு. ஸோ ஜப்பானில் இங்கிலீஷ் கற்றுக்க மாட்டாங்க அப்படின்னா எல்லாருக்குமே 9வது படித்தவருக்கு எல்லாருக்குமே எழுத படிக்க தெரியும், இங்கிலீஷ் எழுத படிக்க தெரியும், பேச தெரியாது. ஸோ அதை நம்ம மக்கள் தவறாக பிடிச்சிக்கிட்டு ஜப்பானில் வந்து ஜப்பனீஸ் தானே இருக்குது, இந்தியாவுக்கு ஏன் இந்தி இருக்கக்கூடாதுன்னா, இந்தியாவுக்கு இந்தி இருக்கக்கூடாதுன்னா அது இட்ஸ் நாட் ஏ சிங்கிள் ஒரு யூனிஃபைடு, இந்தியாவுக்கு ஒரு யூனிஃபைடு லாங்குவேஜ் கிடையாது. ஸோ நம்ம அதுக்கப்புறம் வருவோம். ஸோ இதுதான் இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் தான் அவங்களுடைய ஜப்பான் எம்ப்ளாயீஸோட லைஃப் ஸ்டைல் இருக்கும். ஸோ குறிப்பாக 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் அவங்களுடைய டெக்னாலஜி ரொம்ப வேகமாக வளர்ந்தது. 70களில் ரொம்ப பீக்கில் போச்சு. ஸோ உமன் இப்போ நம்ம பெரியார் திட்டத்திலேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த பாயிண்ட் முக்கியமாக நம்ம சொல்லணும்னா 70களிலே அவங்களுடைய உமன் எம்ப்ளாய்மெண்ட் பார்ட்டிசிபேஷன் வந்து அதிகமாகிடுச்சு. ஏறக்குறைய 70% உமன் பாப்புலேஷனில் 70% வந்து 1970லேயே வந்து ஒர்க் ஃபோர்ஸ்க்கு வந்துட்டாங்க. பெண்கள் வேலைக்கு வர்றது வந்து 1970களில் வந்து வந்துட்டாங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு 55%, இன்னைக்கு 2024 டேட்டா அப்படி 55 உமன் பாப்புலேஷனில் 55% வந்து உமன் ஃபோர்ஸில் பணியாட்களாக இருக்கிறாங்க. அப்போ மீதி இருக்கிறவங்க வேலை செய்யலைன்னா செய்வாங்க, பார்ட் டைமாக பண்ணுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட 100%. ஏன்னா அவங்க கொஞ்சம் குழந்தையும் பார்த்துக்கிட்டு ஒரு 5 மணி நேரம் ஒரு 4 மணி நேரம் வேலை செய்கிறவங்க அந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ ஜப்பானுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் அப்படி உமன் எம்பவர்மெண்ட்டில் நம்ம ஒரு ஸ்டெப் அஹெடாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஆமாம். எந்த வகையிலன்னு கேட்டிங்கன்னா அங்கே பெண்கள் எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க, ஈவன் 100% வேலைக்கு போகிறாங்க. ஆனால் உயர் பதவிகள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு காலேஜ் போகணும், ஒரு யூனிவர்சிட்டி எடுத்துட்டிங்கன்னா
அங்கே இப்போ ப்ரொஃபஸர்ஸோட நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா பெண்களில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஒரு யூனிவர்சிட்டிக்கு ஒரு பெண் ப்ரொஃபஸர் நீங்கள் பார்த்தாலே பெரிய அதிசயம் தான். ஒரு 2010 வரைக்கும் கூட. இப்போ தான் வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு வந்து சில பொசிஷன்லாம் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பொசிஷன் வந்து பெண்களுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கே அவங்க பிஹெச்டி படித்த பெண்கள் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கிற அந்த பெண்களை வந்து அதை ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு படிப்பாங்க, ஒரு டிகிரி முடிப்பாங்க. மேக்ஸிமம் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டட் ஜாப்ஸ் தான். பேங்க்கில் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், போஸ்ட் ஆஃபீஸு, ரயில்வேஸு, அந்த மாதிரி ஒரு கிளர்க் மாதிரியான ஒரு அந்த மாதிரியான ஒரு செக்ரட்டரி அந்த மாதிரியான ஜாபில் தான் நிறைய பெண்கள் அங்கே இருப்பாங்க. உயர் பதவியில் ஒரு மேனேஜராக நீங்கள் அதிகமாக நம்பர்ஸ் பார்க்க முடியாது. ப்ரொஃபஸராக ஒரு சயின்டிஸ்டாக அதிகமான நம்பர் நீங்கள் பார்க்க முடியாது. பட் நம்ம ஊரில் பிஹெச்டி படித்த பெண்களோட எண்ணிக்கை அதிகம், ப்ரொஃபஸர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. ஈவன் நீங்கள் பேங்க் மேனேஜர்ஸ் எல்லாம் நீங்கள் நிறைய பார்க்கலாம். எல்லா விதமான உயர் பதவிகளும் இங்கே பெண்கள் ஈக்குவலாக பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் கம்பேர் பண்ணும்போது வந்து தமிழ்நாடு வந்து ஒரு படி மேலே தான் இருக்குது. பட் நம்ம இன்னும் உமன் ஒர்க் ஃபோர்ஸ் நம்ம கொண்டு வரதில் வந்து அதில் வந்து நம்ம கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறோன்னு நான் சொல்லலாம். பட்டு இந்த இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இந்த உமன் ஒர்க் ஃபோர்ஸ் கணக்கீட்டில் வந்து விவசாயம் சார்ந்த வேலை செய்கிறவங்கள வந்து கணக்கெடுக்கிறாங்களான்றது எனக்கு தெரியல. அது ஒன்று இருக்குது. ஸோ அடுத்து ஜப்பான் பணியிடங்கள் சார்ந்து நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா பாதுகாப்பு ரொம்ப ஃபஸ்ட்டு அன்சேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன வேலைன்னா செய்யுங்க, நீங்கள் உங்களுடைய வருமானம் நீங்கள் மூலமாக எனக்கு ரெவென்யூ ஒரு 1000 2000 வந்தால் கூட அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. உங்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். பாதுகாப்பு சம்மந்தமான எல்லா எக்யூப்மெண்ட்டும் அட்வான்ஸ்டாக இருக்குது எல்லாமே. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக வந்து கடைபிடிக்கணும். இங்கே தமிழ்நாட்டில் இருக்க இண்டஸ்ட்ரீஸோ தெரியல, மேபி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை இப்போ இந்த அளவுக்கு இருக்குன்றது. பட் அவங்க அந்த ஜப்பான்லேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம்னா இது ஒரு விஷயம் முக்கியமாக. எந்த மாதிரி வேலை செஞ்சாலும் உங்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியம். உங்களுடைய பாதுகாப்புக்கு எவ்வளோ செலவு பண்ணாலும் அந்த எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கோ இல்லை அந்த ட்ரைனிங் கொடுக்கறதுக்கோ அதுக்கான ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறதுக்கோ அது எல்லாமே அதெல்லாம் ப்ரைமரி. அதெல்லாம் பார்ட் ஆஃப் ஒர்க்கிங் ஹவர்ஸ்லேயே வந்துடும். வேலை நேரத்துலேயே இப்போ நம்ம 7.5 மணி நேரம் வேலை செய்கிறோன்னா ஒரு வருஷத்துக்கு இத்தனை பாதுகாப்பு சம்மந்தமான ஒரு செமினார்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கணும், ஒரு ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணியிருக்கணும். அது எல்லாமே அது எல்லாம் அவங்க கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணி அவங்க சப்மிட் பண்ணி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம கடைபிடிக்கலாம். இப்போ அன்றாட பணின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 மணி நேரம் வேலை. காலையில் 8 மணிக்கு போய்ட்டு லாகின் பண்ணிடுவோம். ஒரு 3 மினிட்ஸ் வந்து எக்ஸசைஸ் மியூசிக் போட்டு விட்ருவாங்க. எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணணும் ஒரு 3 மினிட்ஸ், நல்லா ஃப்ளெக்சிபிளாக பாடி ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக. அடுத்தது காலையில் வந்து மீட்டிங் நடக்கும். இன்றைக்கி அந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்க போகுது, என்னென்ன வேலை யாருக்கெல்லாம் இருக்குது, யாரெல்லாம் வெளியில் போயிருக்காங்க, யாரெல்லாம் லீவு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுப்போம். அடுத்து எல்லா வேலைக்கு போயிடுவாங்க. ஒரு 10 நிமிஷம் பிரேக் கிடைக்கும், இடையில ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வேலைக்கு. அப்புறம் லஞ்ச் பிரேக் ஒரு 1 ஹவர். ஸோ இந்த லஞ்ச் பிரேக்கில் பெரும்பாலும் சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க, இல்லைன்னா சாப்பிடாம ஒரு 1/2 அன் ஹவர் எல்லாருமே தூங்கிடுவாங்க. லைட் எல்லாம் அமைச்சிட்டு கம்பல்சரி எல்லாருமே தூங்குவாங்க, இல்லைன்னா வாக்கிங் போகிறவங்க போயிட்டு வருவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு டெய்லி ரொட்டீன் நடக்கும். மறுபடியும் மதியம் பார்த்திங்கன்னா வேலை ஆரம்பிக்கும். ஒரு 2 மணி நேரம் கழித்து ஒரு டீ பிரேக்கு. அப்புறம் ஒரு மறுபடியும் ஒரு 4:30 மணிக்கு 1 மணி ஆயிடுச்சாங்கன்னா கிளம்பிடுவாங்க. ஸோ வேலை இருக்கிறவங்க ஒரு 1 ஹவர் இல்லை 2 ஹவர்ஸ் வந்து ஒரு ஓட்டி பார்த்துட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ இதுதான். ஸோ அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸுன்றது பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப யாரையும் உங்களை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் வேலை செய்யலாம். அதுதான் சொல்கிறது. இந்த லாயலாக இருக்கிறதுன்றது நம்ம அந்த கம்பெனிக்கு அடிமையாக இருக்கிறது கிடையாது. நம்ம வேலையை பர்ஃபெக்டாக நுணுக்கமாக அந்த தரத்தோட அந்த ப்ராடக்ட் வெளியில் வந்துடணும். ஸோ அதுக்கான எஃபோர்ட் நம்ம போகிறோமா, நம்ம செய்கிற வேலையில் ஒழுக்கமாக இருக்குமா, ஓபி அடிக்காமல் இருக்குமா. ஸோ அதுதான் அந்த லாயல்ன்றது. சில டேர்ம்ஸ்லாம் நமக்கு முதல்ல அங்கே கேட்கும்போது என்ன ஹையரார்கி லாயல்ட்டி அப்படின்றாங்க. நம்ம ஊரில் வந்து இது வந்து நம்ம இப்போ பகுத்தறிவு மேடைகள்லாம் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா ஹையரார்கினாவே நம்ம ஒரு அடிமை முறையாக இருக்கும், லாயல்ட்டினாவே யாருக்கோ ஒருத்தருக்கு அடிமையாக இருக்குன்றது. ஸோ அந்த டெஃபினேஷன் வந்து நம்ம
அங்கேக்கு இங்கேக்கு கொஞ்சம் வேறுபடும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஜப்பானுடைய கம்பெனிக்கு உள்ளே என்ட்ரி ஆகிட்டிங்கன்னா நீங்கள் லைஃப் செக்யூர்டு அந்த மாதிரி தான் கான்செப்ட். உங்களை வெளியே விட மாட்டாங்க மேக்ஸிமம். நீங்கள் உங்களை ரெக்ரூட் பண்ணி உங்களை கூட்டு போயிட்டாங்கன்னா அது ஒரு ஒன் வே என்ட்ரி. நீங்கள் என்னென்னா நீங்கள் காரணம் சொல்லி வெளியில் வேறு கம்பெனிக்கு போகணும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு 99% நீங்கள் வெளியில் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்களை அப்படியே அனுக்கோயில் இருக்கிற மாதிரி அனுப்பி போட்டு வச்சுருவாங்க. அதுதான் அந்த கான்செப்ட். ஸோ அப்படி தான் நானும் இப்போ ஓகே. ஆனால் மற்ற வேலைகளில் இப்போது இங்கேருந்து சர்வீஸ் செக்டரில் இந்தியன் கம்பெனிஸ் மூலிமா அங்கே வரவங்க அவங்க லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். என்னுடைய லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். நான் காலையில் 8 மணிக்கு போனோன்னா 4:30 மணிக்கு முடிச்சுட்டு நான் 5 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு ஃப்ரீ. நான் குழந்தைங்க கூட நான் ஹோம் ஒர்க் பண்ணுவேன், இல்லை நாங்கள் விளையாடுவோம், பார்க் போவோம், இல்லைனா நடப்போம், அந்த மாதிரி. இல்லைன்னா எனக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைமிங்லாம் கிடைக்கிறதுனால சில திராவிட படிப்பகம் அந்த மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ்லாம் போயிட்டு இருக்க முடியும். இல்லைன்னா தமிழ் கிளாஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஆன்லைனில். ஸோ அதை கோஆர்டினேட்டர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ண முடியுது. இந்த ஐடியில் இருக்கிறவங்களுக்கு இந்தியன் சர்வீஸ் செக்டர், அந்த கம்பெனிஸ் இந்தியன் கம்பெனி தான் இருக்குன்றதால அங்கே மேக்ஸிமம் அவங்களுக்கு அந்த 4 to 7 ஈவினிங் டைமில் தான் வேலை பிஸியாக இருக்கும். 4 to 6, 4 to 7 அந்த மாதிரி. ஸோ அவங்க அந்த 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 ஒர்க் ஸ்டைல் வந்து இந்தியாவில் இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்குது, அங்கேயும் இருக்குது. ஸோ எந்த மாதிரி கம்பெனியில் நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்றது ஒன்று இருக்குது. நீங்கள் அங்கே இருக்கிற ஒர்க் லைஃப் பேலன்ஸ் என்ஜாய் பண்ணணுன்னா நீங்கள் ஜப்பான் கம்பெனிக்குள்ளே வந்தீங்கன்னா அந்த உங்களுக்கு அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ரெண்டாவது அந்த ஜாப் செக்யூரிட்டி சொல்லிட்டேன். நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு உங்கள் லைஃப் செட்டில்டு, உங்களுக்கான பென்ஷனு, உங்கள் ஃபேமிலிக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் செக்யூரிட்டி, நமக்கு உடலுக்கு எதனா ஒரு ஆபத்து பெருசாக ஒரு டேமேஜ் வந்தால் அதுக்கான லைஃப் சேவிங் செக்யூரிட்டி எல்லாமே பர்ஃபெக்டாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. 65 வயசுக்கு அப்புறம் நம்ம ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸு மாதத்துக்கு இவ்வளோ இறக்குற வரைக்கும் அவங்க அது ஒரு பிரச்சனை என்னென்னா அவங்க லாங் லைஃப், அதாவது 99, 100 வயசு வரைக்கும் ஆகிறதுனால 65 வயசுலேயே அவங்க ரிட்டையர் ஆகிடுவாங்க. அந்த 30 வருஷத்துக்கான சேவிங்ஸை அவங்க இந்த 65 வருஷத்துலேயே ரொம்ப எடுத்து வச்சுருவாங்க. ஈவன் தோ ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் கூட இப்போது இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 5 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30% தான் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். நீங்கள் அதே வேலைக்கு போனாங்க கூட, அதே வேலை செஞ்சாலும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் 30% தான் உங்களுக்கு சம்பளம். ஆனால் இங்கே தான் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனால் நமக்கு ஆளுநர் பதவி இதே தான் கொடுத்துட்டு அதுக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரிட்டையர்மெண்ட் ஆனால் அவங்களுடைய மதிப்பு வந்து 30% தான். அந்த அந்த அதை பூர்த்தி பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, அடிஷ்னலாக வேலை செய்வாங்க. ஸோ ஏன்னா ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துருப்பாங்க. அந்த அவங்களோட தேவைகளை அந்த மணியில் அதாவது பூர்த்தி செஞ்சு முடிக்காத அளவுக்கு இருக்கலாம். இல்லைன்னா ஏற்கனவே தனியாக சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க நம்ம வந்து கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறோம், நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஆனால் அவங்க சேவிங்ஸ் வந்து மணியாகவே வச்சுன்னு இருப்பாங்க அவங்க அக்கௌண்ட்டில். அங்கே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கூட கிடைக்காது. நம்ம ஊரில் வச்சுருந்தா கொஞ்சம் 7%, 5% இன்ட்ரெஸ்ட் கூட கிடைக்கும். அவங்களுக்கு அது கூட கிடைக்காது. அது எல்லாமே அவங்க ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் லைஃப்காக அவங்க யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. இந்த ஜாப் செக்யூரிட்டி ப்ளஸ் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அதெல்லாம் போக வேலையில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பாயிண்ட்னு சொல்லணும்னா டீம் ஒர்க்கு. ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு நான் என்னுடைய ஐடியா மட்டும்தான் அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், நான் தான் அங்கே முன்னால் நிற்கணும், என்னை மட்டும் தான் ப்ரொஜெக்ட் பண்ணணும், அந்த மாதிரியான பேச்சுக்கே அங்கே இடம் இருக்காது. ஒரு வேலைன்னா ஒரு டீம் இருக்கும். அந்த டீமில் எல்லாரோடைய ஐடியாஸும் கலெக்ட் பண்ணுவோம், அதை எவாலுவேட் பண்ணுவோம். அதனுடைய சாதக பாதகங்கள் என்ன, நிறைகள் குறைகள் என்ன, எல்லாத்தையும் எவாலுவேட் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு கலெக்டிவாக ஒரு ஐடியாவுக்கு வந்து அதை வந்து கொண்டு போய் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே நான் தான் பெரிய ஆள், இந்த ஐடியா நான் தான் கொடுத்தேன், ஸோ என்ன தான் முன்னிறுத்தணும், அந்த மாதிரியான ஒரு போட்டி மனப்பான்மை இருக்காது. அந்த குழு மனப்பான்மை இருக்கிறதுனால தான் அவங்க டெக்னாலஜியில் வந்து அது இவ்வளோ தரத்தோட, ஏன்னா எல்லாருடைய ஐடியா வரும். ஒரே ஒரு விஷயத்தில் உங்களுடைய பார்வை வேறு மாதிரி இருக்கும், என்னுடைய பார்வை வேறு மாதிரி இருக்கும். ஈவன் ஒரே டிகிரி படிச்சிருந்தா கூட ஒவ்வொருத்தர் பெர்ஸ்பெக்டிவ் வேறு மாதிரி இருக்கும்.
சயின்ஸ்லேயே சில கான்செப்ட்ஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்கிற விஷயங்கள் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு கலெக்டிவாக வரும்போது அந்த ப்ராடக்ட் வந்து எப்போவுமே வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும், தரத்தோடு இருக்கும். ஸோ அந்த குழு மனப்பான்மையோடு இருக்கிற வேலையை நம்ம நிறைய கற்றுக்கணும். டீம் ஒர்க் தான் எப்போவுமே. டீம் ஒர்க் வந்து உங்களுக்கு அது கொஞ்சம் டிலே ஆகும், டிலே ஆகிற மாதிரி தெரியும் ப்ராப்ளி. ஆனால் அதனுடைய தரம், அது குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா தி பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஜப்பான் தொழிலாளர்கள்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கலாம். ஸோ ஒரே கம்பெனியில் இருக்கிறதுனாலையும் அந்த கேரியர் க்ரோத் வந்து ரொம்ப ஸ்டெடி அண்ட் ஸ்லோவாக இருக்கும். சிலர் இப்போ ஐடியில் தான் வந்து ஜம்ப் ஆனால் நிறைய சேலரி கிடைக்கும், ஆனால் அது ஒரு வகையில் சேச்சுரேட் ஆகிடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது எக்ஸ்போனன்ஷியல் க்ரோத்தாக இருக்கும். ஒரே கம்பெனியில் நீங்கள் ஒரு 19-20 வயசில் ஒரு கம்பெனியில் சேரீங்க, 60 வயசில் வரீங்கன்னா நீங்கள் வெளியில் வரும்போது கண்டிப்பாக ஒரு மேனேஜர், ஒரு துறை தலைவர், உங்களுக்கு டிகிரி இல்லைனாலும் இந்த ஸ்கில் நீங்கள் உங்களுக்கு நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் இவன் டைரக்டராக கூட ஆகக்கூடிய அளவுக்கு நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்க. இப்போது எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே எனக்கு மேலே 2 மேனேஜர்ஸ், ஒரு துறை தலைவர் இருக்கார். அதில் ஒரு மேனேஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9வது தான் படிச்சிருக்கிறார். 9வது படிச்சுட்டு கெமிஸ்ட்ரியில் ஒரு செக்டரில் மட்டும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். ஆனால் அவர் அந்த கெமிஸ்ட்ரி புரிஞ்சுக்கிறதுக்கான 9வது படித்தவங்களுக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற கெமிஸ்ட்ரி பற்றி பெருசாக நாலேஜ் இருக்க வாய்ப்பு இல்லை. பட் அவருக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் கொடுத்த அப்புறம் அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் இன்னும் எவ்வளோ மெருகேற்றுறாரு, எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறாரு. ஸோ இப்போ ஒரு 40-45 வயசு ஆனாலும் அவர் இப்போ மேனேஜராக இருக்கிறார். ஸோ படித்தாலும் நம்ம கொடுக்குற ட்ரைனிங் வச்சு நம்ம எந்த அளவுக்கு கற்றுக்கிட்டே இருக்கிறோம், நிறைய படிச்சுட்டு இருக்கிறோம், நம்மளுடைய வேலையை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கிறோன்றது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். இங்கே நிறைய இப்போ நம்ம ஊரில் வந்து டிகிரி வரைக்கும் ஃப்ரீயாக படிக்க முடியும். அந்த டாப் ரேங்கிங்ஸ்லாம் வந்துச்சுன்னா மெடிசன் ஃப்ரீயாக படிக்கலாம், இன்ஜினியர்ஸ் ஃப்ரீயாக படிக்கலாம், கவர்மெண்ட் காலேஜஸில் மியூசிக் கிடச்சுன்னா. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 9வது வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன். 9வதுக்கு அப்புறம் நீங்கள் ஃபீஸ் கட்டி தான் படித்தாகணும். நீங்கள் தனியார் படித்தாலும் சரி, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் சரி. அதுக்கப்புறம் காலேஜ் எல்லாம் பேச்சுலர், அண்டர் எல்லாத்துக்குமே வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க, 9வது முடித்தோடனே இந்த 5 years இன்டெகிரேட் கோர்ஸ்னு அது ஒரு கோர்ஸ் இருக்கும். அதில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க பெரும்பாலான பேரண்ட்ஸ், மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க. ஸோ 5 வருஷம் செலவு பண்ணால் அதோட முடிஞ்சு அவங்கள அப்படியே முடிக்கிற சமயத்துலேயே இண்டஸ்ட்ரியில் கூட்டிட்டு போய் விட்டுருவாங்க. ஏதோ ஒரு கண்டிப்பாக 100% பிளேஸ்மெண்ட் இருக்கும். அவர் 19-20 வயசில் இண்டஸ்ட்ரியில் ஜாயின் பண்ணுறவங்க 60-65 வயசில் வெளியில் வரும்போது ஒரு மேனேஜர் பொசிஷனில், ஒரு டீம் லீடர் பொசிஷனில் அந்த மாதிரி ரிட்டையர் ஆவாங்க. ஸோ அது வந்து ஒரே வேலையை தொடர்ந்து செஞ்சுன்னு இருக்கிறதுனால அதனுடைய இம்ப்ரூவைஸ் அவங்களால பண்ண முடியும். லேர்ன் பண்ணி அந்த ப்ராடக்டை வந்து ஒரு நல்ல தரத்தோடு கொடுக்க முடியுன்றது வந்து நான் கவனித்த வழக்கில் இவ்வளோ கம்மியான படிப்பு படிச்சிருந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு கற்றுக்கிட்டு அந்த வேலையை திறமையாக செய்யணுங்கிறது தான் இங்கே மேட்டர்ஸு. ஸோ இந்த அளவுக்கு போது நினைக்க வேறு என்ன கொஷின் தான் நீங்கள் அப்புறம் கேட்கலாம் ஜப்பானுடைய இது பற்றி. இந்த மொழி சார்ந்து என்ன சொல்லியிருந்தேன், அங்கே வந்து இப்போது நான் ஸ்கூலில் தமிழ் படித்தேன், இங்கிலீஷ் படித்தேன். நான் பிஹெச்டி படிக்க போகும்போது இங்கிலீஷ் அடிப்படையை வச்சு மட்டும் தான் போனேன். அங்கே போயிட்டு அங்கே வேலை செய்கிறதுனால இப்போ ஜப்பனீஸ் வந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஒரு 3வது மொழியோட தேவை வந்து நீட், நமக்கு அந்த இடத்துல தேவை, அந்த பணிக்கு தேவை, இல்லை அந்த சூழலுக்கு தேவை. அப்படின்ற பட்சத்தில் நம்ம படிக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ நான் தமிழ்நாட்டிலே இருக்க போகிறேன், நான் ஒரு எம்என்சி கம்பெனியில் வேலை செஞ்சேன், எனக்கு இங்கிலீஷ் தேவைப்படும் கண்டிப்பாக. இல்லை இங்கே இருக்கிற ஒரு ஜப்பனீஸ் கம்பெனியில் சேர்ந்தோம்னா எனக்கு ஜப்பனீஸ் கற்றுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஒரு 3ஆம் மொழி வந்து எப்போவுமே ஒரு தேவையின் பொறுத்து தான் நம்ம கற்றுக்கிறதுக்கான நீடு இருக்குது. ஸோ நீடே இல்லாமல் ஒரு 3வது மொழியை வந்து கம்பல்சரி சப்ஜெக்டை கொண்டு வந்துட்டு அதில் ஒரு 1 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேர் ஃபெயில் ஆகி அவங்களுடைய வாழ்க்கையை வீணடிக்கிறதுல அந்த மாதிரியான சிஸ்டம் ஜப்பானில் கிடையாது. ஈவன் அவங்க என்னுடைய கம்பெனியோட பிரசிடெண்ட்டு போன வருஷம் நடந்த தொழிலாளர் சந்திப்பில் அவர் சொல்கிற விஷயம், அவங்க எல்லாருக்கும் சொல்கிறது, நீங்கள் உங்கள் ஸ்கில் டெவலப் பண்ணணும்னா நீங்கள் இங்கிலீஷ் படிங்க. இங்கிலீஷ் படிச்சுட்டு நீங்கள் அதுக்கான அங்கே டோய்க்குன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, அந்த ஸ்கோர் வச்சிங்கன்னாவே உங்களுக்கு ஒரு போனஸ் பாயிண்ட் கிடைக்கும், அது சேலரியில் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும்.
ஸோ ஜப்பனீஸ் கம்பெனிஸ் எல்லாமே இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க. டோயிக்ன்ற ஒரு எக்ஸாம் வந்து அவங்க எம்ப்ளாய் எல்லாரையுமே எழுத சொல்கிறாங்க. ஸோ நம்ம நினச்சின்னு இருக்கோம் இப்போ சைனாவில் இங்கிலீஷில், ஜெர்மனியில் இங்கிலீஷ் இல்லை ஜப்பானில் இங்கிலீஷ் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே இங்கிலீஷ். ஈவன் ஜெர்மனியில் 50% பீப்புளுக்கு இங்கிலீஷ் தெரியும், இங்கிலீஷ் நல்லாவே ஃப்ளூயன்ஸியாக தெரியும். ஜப்பானில் 24% வந்து எழுத படிக்க தெரியும் இன்னுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி. சைனீஸும் வந்து அவங்க வந்து இன்னைக்கு சயின்டிஃபிக் டிவிஷன் செக்டரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரிசர்ச் ஆர்டிக்கல் எழுதுகிறாங்க. இங்கிலீஷ் தெரியாமல் எப்படி எழுத முடியும்? இப்போ அவங்களுடைய தொழில்நுட்பம் எத்தனை ஒரிஜினலாக இருக்குது, எல்லாமே வந்து டூப்ளிகேட் பண்ணி குயிக்காக பண்ணிடுறாங்கல்ல. ஸோ அந்த ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு சில செக்டாருக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாமல் எப்படி நீங்கள் இப்போ ஜெர்மனிலேருந்தோ இல்லை யூஎஸ்லேருந்தோ இப்போ டீப்சீக் இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. முழுக்க சைனீஸ்லேருந்து பண்ணியிருக்க முடியும். அது முதல்ல வரும்போது இங்கிலீஷ் சைனீஸ் இந்த ஆப்ஷன்ஸோடு தான் சேர்ந்து வராங்க. ஸோ சைனாவோ ஜப்பானோ இல்லை ஜெர்மனியோ இங்கிலீஷ் தெரியாமலாம் வளர்ந்து முடியாது. இன்ஃபேக்ட் நான் ஒரு கருத்து சொல்லுவேன், ஜப்பான் வந்து இன்னும் மல்டிஃபோல்டு வளர்ந்துருக்க முடியும். அவங்க ஒரு 50 வருஷம் முன்னாடியே இங்கிலீஷ் ஒரு செகண்ட் லாங்குவேஜாக கம்பல்சரியாக படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சி இன்னும் பல மடங்கு மேலே இருக்கும். பட் ஸ்டில் அவங்க முதல்ல 2ஆம் உலகப் போர் அப்போ தான் இந்த மாடர்ன் மெடிசினுக்கு மாறுறாங்க. 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் வந்து அவங்க ஜெர்மனி கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க. ஜெர்மனியில் போயிட்டு ஜெர்மனி மொழி படிச்சுட்டு மாடர்ன் மெடிசனை ப்ராக்டிஸ் எடுத்துட்டு என்னுடைய மேனேஜரோடைய சித்தப்பா வந்து டாக்டர். அவர் சின்ன வயசில் இருக்கும்போது கவனிச்சிருக்கிறாரு. அவர் சித்தப்பா வந்து ஜெர்மனியில் தான் எழுதி படிச்சுட்டு இருப்பாராம். அந்த மெடிசன்லாம் வந்து மெடிசன் டேர்ம்லாம் ஜெர்மனியில் எழுதிட்டு அப்புறம் ஜப்பனீஸில் எழுதார். இது என்ன லாங்குவேஜ்னு கேட்டபோது அவர் சொல்லியிருக்காரு ஜெர்மன் லாங்குவேஜ். ஸோ இவன் 90s 50s 60s வரைக்கும் கூட ஜப்பானியர்கள் வந்து மாடர்ன் மெடிசன் படிக்கிறதுக்கு ஜெர்மன் மொழியை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் மாடர்ன் மெடிசன் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நமக்கு வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இங்கிலீஷ் மூலிமா நம்ம வந்து மாடர்ன் மெடிசன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அடிப்படையில் தொழில்நுட்பம்னு பார்த்தீங்கன்னா எதர் யூரோப் பேஸ்டு இல்லை மாடர்ன் டெக்னாலஜி மாடர்ன் மெடிசன் பார்த்தீங்கன்னா யூரோப் பேஸ்டு தான் இருக்குது. அதுலேருந்து ஒரு லாங்குவேஜில் தான் நம்ம மொழிபெயர்த்து படுத்துன்னு இருக்கோம். ஸோ இப்போது இங்கிலீஷ் வந்து இது எல்லாருமே யூனிஃபைடாக ஒரு கனெக்டிங் லாங்குவேஜாக கண்டிப்பாக இருக்குது. ஸோ அந்த வகையில் நான் இங்கே நன்றி சொல்கிறது என்னென்னா, பெரியார் வந்து ஆரம்ப காலத்திலேருந்தே நமக்கு இங்கிலீஷ் படிக்கணும், இங்கிலீஷ் தான் வந்து அது தலைமையை உயர்த்தும் ஒரு கருவின்னு 100 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதன் பொருட்டு பேரறிஞர் அண்ணா இருமொழி கொள்கை முன்மொழிஞ்சு இல்லை நம்மளுடைய பாடத்திட்டங்களில் ஆங்கிலத்தை வந்து கட்டாயமாக கொண்டு வந்து சேர்த்தாரு. ஸோ நம்ம இந்த அறிவியல் கூடவே 2 பேருமே அறிவியலை தூக்கி பிடிச்சாங்க. ஸோ அறிவியலும் ஆங்கிலமும் இல்லைன்னா நீங்கள் தமிழ்நாடு இந்த அளவுக்கு ஒரு சோசியோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்க முடியாது. அதனால் மதர் டங் ப்ளஸ் இங்கிலீஷ் இஸ் மஸ்ட். ஸோ நம்மளுடைய ஜென்ரேஷன்ஸ்க்கும் இந்த கொள்கைகளை இதை வந்து நம்ம சும்மா ஏனத்தோன்னு பேசிட்டு போகல, வித் டேட்டா நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒரு சமூகம் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிருக்கு. எதனாலன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து சயின்ஸ் நோக்கி போயிருக்கோம், மாடர்ன் எஜுகேஷன் நோக்கி போயிருக்கோம், இங்கிலீஷ் படிச்சிருக்கோம். அதனால தான் நமக்கு வந்து பல்வேறு நாடுகளில் வந்து நம்ம போயிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டு எது நாளை சமூகத்தை வழிநடத்துன்றதை புரிஞ்சு நடந்துட்டாவே மக்கள் அதை புரிஞ்சு நடந்துட்டாவே போதுமானதாக இருக்கு நினைக்கிறேன். ஸோ நன்றி. மிக அற்புதமாக ஹைரார்கி, லாயல்டி, கலெக்டிவ் ஹார்மனி, 8 மணி நேரம் என்பது குறைந்து 7.5 மணி நேரமாக ஜப்பானில் வேலை செய்கிறார்கள் என்ற ஒரு புதிய தகவல். இப்படி பல்வேறு செய்திகளை அவருடைய முதல் பேச்சு என்று சொன்னார், மேடை பேச்சு, கண்ணி பேச்சு. ஆனால் அப்படி தெரியவில்லை. ஏனென்றால் இருமொழி கொள்கையை பற்றி பேசுபவர்கள் எவ்வளவு புரிதல் இருந்தால்தான் அதை பற்றி பேச முடியும். எனவே மிக அற்புதமாக அவர் முதல் பேச்சாக இருந்தாலும் மிக ஆழமாக பல்வேறு கருத்துக்களை இங்கே சொல்லியிருக்கிறார். ஐயா அவர்களுக்கு நம்முடைய கரவொலி மூலம் பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. நவீன தோழர் ராஜீவ் காந்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம்.
ஒரு நல்ல ஒரு உரையை நமக்காக தோழர் கணேசன் அவர்கள் ஆற்றியிருக்கிறார். அவர் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களுக்கு தெரியும் எவ்வளவு திட்டமிடுதல்கள் இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. குறுகிய காலத்து ஒரு 2 வார காலத்தில் எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், ப்ரோக்ராம்ஸ் இருக்கும்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதற்கு இடையில் நமக்காக ஒரு சிறிய மணி நேரங்கள் ஒதுக்கி நமக்கு நிறைய பயனுள்ள தகவல்களை நமக்கு நிறைய தந்தமைக்கு நமது தோழர் முனைவர் கணேசன் அவர்களுக்கு மிகுந்த நன்றி இத்தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா அவர்களே, நன்றி 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 அனைவருக்கும் நன்றி நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கொஞ்சம் அழுத்திடுங்க.